ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 2. ஃபஸ்ட் எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லாகும் இல்லாமல் வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு இந்த பாடம் போதுமான செமகத்தாக ஒரு லுக்கு விடுறான். ரத்தத்தோட கிடக்கிற பையனை பார்த்துக்கிட்டே என்னை சீண்டு நான் இதுதான் நிலமன்னு எல்லாருக்கும் ஓப்பன் வார்னிங் கொடுக்குறான். கோவம் தீர்ந்ததும் மைண்டு கிளியர் ஆகி அவன் ஜட்ஜ்மெண்ட் திரும்ப வருது. கூட்டத்தில் இருக்கிற ஃபேஸ்களை பார்த்து நிஜமாவே பிரச்சனை பண்ணுறவங்கள தேடுறான். யாருக்காவது பிரச்சனைனா தைரியமாக முன்னாடி வந்து ஃபைட் பண்ணுங்கடான்னு ஓப்பனாக கூப்பிட்றான். அப்போ ஜாக்கனுங்கிற ஒரு பையன் முன்னாடி வரான். இவனும் அதே வார்டா கசின் தான். ஜாக்கன் நம்ம ஹீரோவை மேட்சுக்கு செலக்ட் பண்ணுறான். உன்கிட்ட நான் பேசணும், அதான் கூப்பிட்டேன்னு சீன் போடுறான். நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டு, ஆனால் நீ ஒருத்த மட்டும் போர்னு கலாய்க்கிறான். உடனே லியாம் ஸ்டோனை கூப்பிட்டு அவனையும் ஜாக்கன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண சொல்கிறான். நான் ஒருத்தன், நீங்கள் 2 பேர், அப்போ தான் மேட்ச் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறான். ஜாக்கனுக்கு இது செம அசிங்கமாக போகுது. நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் உன்னை தான் அசிங்கப்படுத்துகிறேன்னு கெத்தாக சொல்கிறான். காண்டான ஜாக்கன் உன்னை கொன்றுவேன்னு கத்துறான். சிக்னல் வர வரைக்கும் லியாம் அவனை பிடிச்சி வைக்கிறான். லியாமை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு பாஸ்ட்டை பற்றின நினப்பு வருது. இவன் தான் ஃபியூச்சரில் வரப்போகிற மெர்சனரி கிங். பாஸ்ட் லைஃப்பில் லியாம் ஜாக்கனோட வேலைக்காரனாக தான் அகாடமிக்கு வந்தான். தூரத்து சொந்தங்கிறதால மெயின் ஃபேமிலி அவனுக்கு எந்த சான்ஸும் கொடுக்கல. அதனால் ஒரு சின்ன நாட்டில் நைட்டாக சேர்ந்து அப்புறம் அந்த நாடு அழிஞ்சதும் மெர்சனரியாக மாறிட்டான். அவனோட பவரால் பெரிய ரெட் நைட்டாக மாறி நிறைய குரூப்பை ஒன்று சேர்த்தான். ஒரு வாரில் எம்பையர் லியாமை வேலைக்கு வச்சப்போ நம்ம ஹீரோ அவனை எனிமையாக ஃபேஸ் பண்ணியிருக்கான். அந்த ஃபியூச்சரை நினச்சி பார்த்துட்டு இந்த வாட்டி எதையாவது மாற்ற முடியுமான்னு பிளான் பண்ணுறான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜாக்கன் வெறித்தனமாக பாயிறான். ஆனால் சல்லுன்னு நிற்கிறான். ஏன்னா நம்ம ஆள் 2 பேரையும் ஒன்றா தான் வர சொன்னான். ஜாக்கன் ரூல்ஸை மதிக்காமல் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஆளோட ட்ரிக்ஸு சீப் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு பாயிறான். ஆனால் அட்டாக் பண்ணது ஏதோ தப்பு நடக்குதுன்னு ஜாக்கனுக்கு புரியுது. சுற்றி முற்றி பார்த்தா நம்ம ஆள் எங்கே இருக்கானே தெரியல. நம்ம ஆள் டக்குன்னு பின்னாடி வந்து டார்கெட் எங்கன்னு பார்க்காம அட்டாக் பண்ணுறானேன்னு கலாய்க்கிறான். ஜாக்கன் காலில் ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக்கை கொடுத்து பேலன்ஸை காலி பண்ணுறான். அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள நம்மால் ஈதர் பவரை கையில் ஏற்றி அடுத்த அட்டாக்குக்கு ரெடி ஆகுறான். ஜாக்கன் எப்படியோ கஷ்டப்பட்டு தடுத்துடுறான். சின்ன அடிக்கு இப்படி ஆடுறியன்னு நம்ம ஆள் நக்கலா சிரிக்கிறான். இப்படி கேப் விடுறதால தான் உன்னை இன்னொரு ஆளோட வர சொன்னேன்னு திரும்பவும் அசிங்கப்படுத்துறான். ஜாக்கன் ரத்தம் கக்குறான். அப்போதான் அவனுக்கு புரியுது இவனை தனியாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. வேற வழி இல்லாமல் லியாமை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். அங்கே இருக்கிற கூட்டமும் லியாமை நம்ம ஹீரோவை போட்டு தள்ள சொல்கிறாங்க. லியாம் மூவ் பண்ண ஆரம்பித்ததும் நம்ம ஆளுக்கு ரியல் அலர்ட் வருது. லியாம் அவங்க ஏஜ் தான், ஆனால் அவனோட உடம்பு ரொம்ப பவர்ஃபுல். மற்ற பசங்களை விட லியாம் செம்ம கான்ஃபிடென்ட்டாக வரான். லியாம் கண்ட்ரோல் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஆள் முடிவு பண்ணி ஈத்தர் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி முதல்ல அட்டாக் பண்ணுறான். அவங்க 2 பேரும் மோதும்போது அரீனாவே அதிருது. நம்மால் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி லியாம் கண்ணை மறைச்சி சரமாரி அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் இப்படி ஒரு ஃபைட்டை பார்த்ததே இல்லைன்னு வாயை பழக்கிறாங்க. இது நார்த்தன் ஃபிஸ்ட் ஃபைட்டிங் ஸ்டைல்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். இந்த சின்ன வயசுலேயே எப்படி இந்த ஸ்டைலை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம்னு அவனுக்கே சர்ப்ரைஸ். ஆனால் அவனோட உடம்பு வீக்காக இருக்கிறதால வலி தாங்க முடியலை. லியாம் அவனோட முரட்டு உடம்பை வச்சு ஈஸியாக அட்டாக்கை தடுத்துடுறான். நம்ம பாடி வீக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோ எனர்ஜி போகிறதுக்குள்ள லியாமை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். நம்ம ஹீரோ ஈதர் சார்ஜ் போட்டு லியாம் மேலே பாயிறான். ஆனால் லாஸ்ட் செகண்டில் லியாம் எஸ்கேப் ஆயிடுறான். லியாமுக்கு ஈதர் கண்ணுக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் இன்ஸ்டிங்க்ட் வச்சு எஸ்கேப் ஆனது நம்ம ஆளுக்கு ஷாக்காக இருக்குது. இப்படி அகாடமியில் நிறைய மான்ஸ்டர் பசங்க இருக்காங்கன்னு நம்ம ஆளுக்கு இப்போ தான் புரியுது. 2 பேரும் கிட்ட வந்து வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறாங்க. டைமிங்கும் தைரியமும் தான் இப்போ மேட்டர். ஒரு பலமான கிக் கொடுத்து லியாம் பேலன்ஸை உடைக்கிறான். உடனே ஹைட் அண்ட் சென்சஸ் ஆக்டிவேட் பண்ணி லியாம் அட்டாக்கை ரீட் பண்ணி எஸ்கேப் ஆகி அவன் பின்னாடி ஏறிடுறான். ஃபைட்டில் நம்ம ஆள் இவனை இப்படியே மூச்சு முட்டை வச்சா லியாம் சீக்கிரமாக மயக்கம் போட்டுருவான்னு பிளான் பண்ணி அவனை மரண லாக் போடுறான். நம்ம ஆளோட அந்த வெறித்தனமான கிரிப்பில் மாட்டிக்கிட்டு லியாமால் கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாமல் பயங்கரமாக கஷ்டப்படுறான். ஆனால் லியாம் சும்மா இருப்பானா? சரண்டர் ஆகாமல் அவனோட மொத்த உடம்பையும் பின்னாடி தள்ளி நம்ம ஆளை நசுக்க ட்ரை பண்ணுறான். வலியை தாங்கிக்கிட்டு லியாம் முரட்டுத்தனமாக ஃபைட் பண்ணுறான். 2 பேரும் க்ளோஸ் ரேஞ்சில் செமாடி வாங்குறாங்க. யார் ஃபஸ்ட்டு கீழே விழுவாங்கன்னு போட்டியே நடக்குது. லியாம் அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகி பாயிறான். லியாமோட இந்த முரட்டுத்தனத்தை பார்த்து பசங்க எல்லாம் பயத்தில் ஆடி போயிட்டாங்க.
நம்ம ஆளு டக்குன்னு வெயிட்டை மாற்றி அடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். 2 பேரும் செம்ம அடி வாங்கி மூச்சு வாங்குறாங்க. ஆனால் யாருமே தோக்கலை. நம்ம ஆளை அடித்த திருப்தியில் லியாம் சிரிக்கிறான். ஆனால் ஜாக்கன் காண்டில் எப்படியாவது நம்ம ஆளை காலி பண்ணணும்னு கத்துறான். மேட்ச் முடிஞ்சதும் ஒரு வேலைக்காரன் வந்து மாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். நம்ம ஆளு ஃபைன்னு சொன்னதும் அந்த ஆளு பல்ஸை செக் பண்ணுறேன்னு பர்மிஷன் கேட்குறான். ஆரா அவக்கன் ஆயிருக்கான்னு செக் பண்ணதான் அவன் வரான்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஓகே சொல்கிறான். இந்த வேலைக்காரன் ப்ளூ ஆரா அனுப்பி செக் பண்ணுறான். அந்த ஆள் சாதாரண வேலைக்காரன் மட்டும் இல்லை, ப்ளூ நைட் லெவலில் இருக்கான்னு நம்ம ஆள் கண்டுபிடிச்சிடறான். பேட்டியான் செக் பண்ணதுக்கு இவ்வளவு அக்யூரேட்டாக பண்ணுறான்னு நம்ம ஹீரோவுக்கு டவுட் வருது. நைட் ரேங்க் பற்றி நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். பவர் கம்மியாக இருக்கிறவங்க ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன், ஆரா அவக்கேனானா அப்புறம் எல்லோ ஸ்வாட்ஸ்மேன். ஆரா கண்ட்ரோல் வந்தால் நைட்டு, பர்பிள் நைட்னா வெப்பனில் ஆரா ஏற்றலாம், ப்ளூ நைட்னா ஆரா பிளேடு யூஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே தான் பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஹீரோ தொட்ட டிரான்சென்டன்ட் லெவல், அதாவது ரெட் நைட்டு. லியாம் கூட அந்த லெவல் தான். பிளாக் நைட்னா ரொம்ப ரேரு, மான்ஸ்டர் லெவல். இவ்வளவு பவர்ஃபுல் ஆளு ஏன் நமக்கு வேலைக்காரனா வரான்னு நம்ம ஆளு திங்க் பண்ணுறான். இருந்தாலும் ஈத்தர் பவர் அவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அந்த வேலைக்காரன் நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு ஓப்பனாக கேட்குறான். நம்ம ஆளு டக்குன்னு அதே கேள்வியை அவன்கிட்ட கேட்குறான். வேலைக்காரன் சைலண்ட் ஆகி அப்புறம் ஜோக்குன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் நம்மளால் அதை நம்பலை. சடன்லி இப்படி மாறிட்டேங்கன்னு அவன் கேட்டதும், ஏன் நான் இப்போதான் மாறினேங்கிறது தான் ரியல் கொஸ்டின்னு நம்மால் செமகத்தான் சொல்கிறான். இனிமே நிறைய விஷயம் மாறும்னு நம்மால் வார்னிங் கொடுக்குறான். வேலைக்காரன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவை லீடராக ஏற்றுக்கிறான். நம்ம ஆளு கேட்ட ட்ரைனிங் ரூம் ரெடின்னு அப்டேட் பண்ணுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.